அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களில் இருக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்களில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் இந்த 7 நாட்களில் தொடர்ச்சி பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி குபேரருக்கு போற்றி குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நடக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு செய்யப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய ஆக்டர்ஸ்க்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஜோதிடம் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. மீனராசியில் புரட்டாத்தி 4ஆம் பாதம், உத்திரட்டாத்தி, ரேவதி என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்காரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், களத்திர ஸ்தானத்தில் கேது, அயன சைன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் அமையப்பெற்றிருக்கு. மேலும் 17ஆம் தேதி சூரியன் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாட்களானது என்ன மாதிரி சிறப்பு தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபவத்தையும் திறமையும் கொண்டு காரியங்களை திறன்பட செய்வீங்க. எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே சாதகமான பலன்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 7 நாட்களானது தரப்போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மேலும் முதலீடுகளில் அவசர முடிவுகள் எடுப்பதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் முற்றிலும் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மனதில் தைரியம் பிறக்கும். வீண் வாக்குவாதத்தால் பகைகளை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாதுர்த்தியமான பேச்சின் மூலமாக தங்களது வியாபாரத்தை லாபகரமாக நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க. தேவையான பண உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிக உழைப்பும் அதற்கேற்றாற் போல பலனும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் குறைத்து கொள்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 7 நாட்களில் கிடைக்காது. குறிப்பாக இந்த 7 நாட்கள் மட்டும்தான் இப்படி உங்களுக்கு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த 7 நாளுக்கு அப்புறம் நீங்கள் நினச்சது கூட உங்களுக்கு கைகூடி வருங்க. மேலும் குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். அக்கம் பக்கத்தினரிடம், உறவுகளிடம், நண்பர்களிடம் விவாதங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் முற்றிலும் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சில் அதிக அளவில் கவனத்தை செலுத்துவது நல்லது. மற்றவர்களிடம் நீங்கள் உரையாடும் போது பார்த்து கவனமாக உரையாட வேண்டும். அவங்களுடைய மனது புண்படும்படியான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தவே வேண்டாங்க. மேலும் உங்களுக்கு தக்க சமயத்தில் தேவையான பண உதவிகள் கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக உழைப்பும் அதற்கேற்றாற் போல பலரும் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனதில் புதிய தைரியம் பிறக்கும். மேலும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிக அளவில் காணப்படும். அவசர முடிவுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது, அதாவது அவசரமாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முடிவு நல்லதோ கெட்டதோ அந்த முடிவை நீங்கள் இப்போதைக்கு இந்த குறிப்பிட்ட இந்த 7 நாட்களில் தள்ளி வைப்பது நல்லது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புகள் அனைத்துமே விலகி போகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு காரிய தடைகளும் தாமதங்களும் நீங்க போகுது. மேலும் ஆரோக்கியம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் உழைப்பு ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கிராம தெய்வத்தை வணங்கி வர எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மீனராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை 7 நாள் தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை அவங்க கொடுப்பாங்க. மேலும் பொருளாதார வசதி நல்லபடியாகவே இந்த 7 நாட்களில் உங்களுக்கு காணப்படும். இன்னும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குது. உறவினர்களோடு வீண் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்கப்படுது. மேலும் வார தொடக்கத்தில் செலவுகள் திட்டமிடல் மிக ரொம்ப அவசியம். அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் பணிகளை செய்வீங்க. ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்தில் இருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும். அதனால் நன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடும். மேலும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாகவே வரும் என்றாலும் கூட அதற்கேற்றாற் போல மிகவும் உழைக்க வேண்டிய நிலை வரும். மேலும் வங்கி கடன் உதவி உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஆனாலுமே உங்கள் சிரமம் அறிந்து கணவன் காட்டும் அன்பும் ஆதரவும் உங்களை சேர்த்து உங்களை அன்போடு பார்க்க வைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் 23, 24. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 7. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும். பூமி அல்லது வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். குடும்பத்தாருக்கு அவர்களின் ஆசைகள் நிறைவேற்றுவதால் குதூகலமாக இருப்பீங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். மேலும் இன்னும் சிலருக்கு சோம்பேறித்தனம் அதிக அளவில் காணப்படும். அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் தயவால பயன் பெறுவார்கள். பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுப காரிய நிகழ்ச்சிகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பூமி வீடு மூலமாக லாபம் ஏற்படும். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்படும். சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி வந்து கொண்டே இருக்கும். மனைவியின் பணிவடை மகிழ்ச்சி கொடுக்கும். மதிப்பு கௌரவமும் உயரும். தொழிலில் ஏற்படும் லாபம் மூலமாக பண வருவாய் அதிக அளவில் கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. இன்னும் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமமின்றி கிடைக்கும். ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழிலில் லாபகரமான விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு தங்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றம் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் பார்ப்பாங்க. மேலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுப செய்திகளால் மன மகிழ்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாமல் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தன லாபங்கள் அதிகரிக்கும். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது பிற்காலத்திற்கு உங்களுக்கு நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும். மேலும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். மேலும் விவசாயிகளுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும். பயணத்தின் போது எச்சரிக்கையோடு இருந்தால் அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மேலும் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவுமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து சேரும். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.